இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஜிடேரியன் டிஷ் லூபியா கசி. லூபியா கசின்றது கர்நாடகாவில் ஒரு ஃபேமஸ் கடலை கசி மாதிரி நம்ம வெள்ளை காராமணியை வச்சு பயன்படுத்தி பிளாக் ஐடு பீன், ஒயிட் ஐடு பீன் ரெண்டு இருக்கும். அதே மாதிரி ஒயிட் ஐடு பீன் இது. இந்த பீனை பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு கிரேவி தான் இந்த லூபியா கசின்றது. இந்த லூபியா கசிக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். லூபியா கசி செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த வெள்ளை காராமணி 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1 சிறிதளவு, விதை கொத்தமல்லி சிறிதளவு, கிராம்பு 2, ஏலக்காய் 1, பட்டை சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு, மிளகாய்த்தூள் சிறிதளவு, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் சிறிதளவு, தேங்காய் விழுது 1/2 மூடி, உப்பு தேவையான அளவு. லூபியா கசி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம். அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த லூபியா கசி வந்துட்டு நம்ம அந்த கசி மசாலா முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கசி மசாலா அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த பெடகு சில்லின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்நாடகாவில் நம்ம காஞ்ச மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த மிளகா வந்துட்டு அவங்க பெடகு சில்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல காரம் வந்து கம்மியாக இருக்கும், பட் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு கலர் வரும். இந்த மிளகா கொஞ்சம் விதை கொத்தமல்லி, நம்ம கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை வந்துட்டு போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுறோம். ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கோரஸாக இந்த மாதிரி வந்துட்டு பவுட்ரு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாங்கன்னா இதை வந்து ஜென்ரலாக எல்லா கசிக்கும் யூஸ் பண்ணலாம். ஏதாவது பல்லியா மாதிரி அந்த பொரியல் மாதிரி இருக்கும்போது கூட இதை நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். இந்த மசாலா வந்து பயன்படுத்தி தான் இப்போ நம்ம இந்த கசி பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ண ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த இது பண்ணலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். காலையிலே வந்து அவங்க அந்த பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு சாப்பிட சொல்லுவாங்க, ராவாவே சாப்பிட சொல்லுவாங்க. மிளகா கட்டின பயிர் வந்து சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதில் இருக்கிற எனர்ஜி வந்து இது வந்து நம்ம பாயில் பண்ணுறோம் அப்படின்போது இதில் இருக்கிற எனர்ஜி வந்துட்டு வாட்டரில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் நம்ம அந்த ஸ்ப்ரவுட்டட் பீன் சாப்பிட்டோம் அப்படிங்கும்போது அது வந்து ராவாகவே இருக்கும். அது முளை கட்டும்போது அதில் நல்ல ஒரு எனர்ஜி லெவல் வந்து அப்படியே அதில் இருக்கும். அதை நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்க சத்துக்கள் வந்து சிதறாமல் நமக்கு வந்து நேரடியாக நம்ம உணவு மூலமாக உட்கொள்ளப்படும் போது நமக்கு உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமாக நமக்கு அது சேரும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு ஆனியன் போடுறோம். ஆனியன் வந்து நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வந்துட்டு கோகோனட் பேஸ் பண்ண ஒரு இது தான் பயன்படுத்துகிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் கோகோனட் டாமினேஷன் வந்து நிறையா இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற விவசாயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் ட்ரீ, பனானா ட்ரீ இதுதான் ஓவராக வந்துட்டு டாமினேஷன் இருக்கும். கடலோரங்கள் கோஸ்டல் லைன் வந்துட்டு அந்த பக்கம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பேக் வாட்டர் அந்த மாதிரி இருக்குன்றதுனால அங்கே வந்துட்டு நல்ல இயற்கை செழிப்பு உள்ள ஒரு இடமா இருக்கும். அங்கே விளையக்கூடிய இது பார்த்திங்கன்னா இந்த தென்னை, ஜென்ரலாக பாம் ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துல நல்லாயிருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு குளுமையாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா அதிகமான விளைச்சல் கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கோகோனட்டு தான். கேரளா, கர்நாடகா சைடு பார்த்திங்கன்னா கோகோனட்டு அந்த பனானாவுடைய டாமினேஷன் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் தான் அவங்க பயன்படுத்துவாங்க. நம்மள மாதிரி எலாபரேட்டாக செட்டிநாடு மசாலாஸ் மாதிரி வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள் திங்ஸை வச்சுட்டு நீட்டாக பண்ணிட்டு போயிடுவாங்க. பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் சார் அந்த மாதிரியே ரிலேட்டடாகவே போகும் அவங்களுடைய மசாலாஸ். ஆனியன் வதங்கிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு அது நல்லா ரா ஃப்ளேவர் போகும்போது நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கறி லீஃப் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் வந்துட்டு ரா ஃப்ளேவர் உங்களுக்கு போகுது. இப்போ வந்துட்டு டொமேட்டோ
இதை வந்துட்டு அவங்க கிரேவியாக கூட பண்ணுவாங்க. அந்த டொமேட்டோ வந்துட்டு நம்ம பல்ப்பு மாதிரி கூட எடுத்துகிட்டு ராவா வந்துட்டு பாயில் பண்ணியும் பல்ப் எடுக்கலாம், இல்லை ராவாவும் பல்ப் எடுக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணி அதையும் கூட நம்ம கரீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி பொடியாக நறுக்குனீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அதுவே மேஷ் ஆகிடும். ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் நமக்கு வந்துட்டு அது வந்து கலர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். காரத்துக்காக வேண்டி நம்ம இந்த சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறோம். டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறோம். கொரியாண்டர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறோம். போட்டுட்டு இதை வந்துட்டு நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இப்போ வந்து இந்த கோகோனட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ளைன் கோகோனட்டும் நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதில் வந்துட்டு பாப்பி சீட்ஸ் இருக்குங்களா, கசகசன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கேஷ்யூநட் வந்துட்டு ஆட் பண்ணி அதையும் வந்துட்டு நம்ம பேஸ்ட்டாக வந்து இதில் பேஸ்ட் பண்ணும்போது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஜென்ரலாகவே நீங்கள் கோகோனட் பேஸ்ட் பண்ணும்போது அதை வந்து சேர்த்து பண்ணுவாங்க. நான்வெஜிடேரியன் பண்ணும்போது அதை கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்து பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த கசி வந்துட்டு ரொம்ப குருமா மாதிரி மசாலா மாதிரி இல்லாமல், ரொம்ப வந்துட்டு திக்கு குருமா மாதிரி இல்லாமல், ஒரு திக்கு இன்பிட்வீன் கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த இடியாப்பெல்லாம் போடும்போது அந்த ஜூஸ் வந்து அதில் வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகும். அந்த பீனோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா இது வந்து கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பாயில் பண்ணி வச்சுருக்கிற பீனை வந்து நம்ம அதில் போடலாம். இப்போ வந்துட்டு கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதி வரும்போது இதில் வந்துட்டு நமக்கு அந்த வெள்ளை காராமணி வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். காராமணி வந்துட்டு ஏற்கனவே நம்ம அது கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருக்கும். காராமணி ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற ஒரு இது. ஸோ இது கூட ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா அந்த ஜூஸ் வந்துட்டு அதில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். இப்போ வந்துட்டு இந்த கசி வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. அந்த கலர் பாருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெடகு சில்லி, நம்மளுடைய காஷ்மீரி சில்லி ரெண்டும் சேர்த்து வந்துட்டு நல்ல ஒரு கலர், நேச்சுரல் கலர் வரும் உங்களுக்கு. சில பேர் வந்துட்டு ஃபுட் கலரில் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர்லாம் வந்துட்டு பேன் பண்ணி வச்சுருக்க ஒரு விஷயம். இந்த மாதிரி சவுத் இண்டியனில் வந்துட்டு ஃபுட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணாமல் நேச்சுரலாகவே கலர், நீங்கள் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் எல்லாமே ஹெல்த்துக்கு வந்துட்டு நல்லதுன்னு சொல்ல முடியாது. இயற்கையாகவே நம்ம இந்த வர்ணத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுடைய சமையல் அந்த ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை பயன்படுத்தி நம்ம அதை பண்ணலாம். இது வந்துட்டு உங்களுக்கு மேலே வந்து கொத்தமல்லி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கொத்தமல்லி வந்துட்டு தூவினீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். லூபியா கசி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குங்க, சுட சுட. நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து இட்லி, கல்தோஸ், இடியாப்பம், சுருணலி இது மாதிரி சாப்பிட்லாம். டின்னர் செக்மெண்ட்லேயும் சாப்பிட்லாம். எல்லா டைமுக்கும் இட்லி இடியாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமுக்கும் சூட்டபுளான ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். அது கூட நம்ம இந்த மாதிரி கசி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்தி டிஷ் கூட.